பதிவு ஒரு முக்கியமான பதிவு. பொதுவாகவே ஜாதக ரீதியாக பல்வேறு வகையில் திருமண தடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் பரிகாரங்கள், கோவில் வழிபாடுகள் எண்ணற்ற வகையில் செய்தும் அவர்களுடைய கர்ம வினைப்படி, பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய குடும்ப கர்ம வினைப்படி அது முழுமையாக தடை இருக்கிறது. இந்த தடைக்கு தர்மபுரியில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோவில் பாரம்பரியமிக்க பழமையான கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த கோவிலுடைய அமைப்பு அப்படின்னா, கோவிலுடைய உள்ள திருவண்ணாலி இடைநாளி மகா மண்டபத்தில் அமர்ந்துள்ள திருவண்ணாலியில் இருக்கக்கூடிய திருமகள் மற்றும் நீலமகள் ஆகியோருடன் சென்றாய பெருமாள் மிக அற்புதமாக காட்சி கொடுக்கிறார். இப்போ இந்த காட்சி அந்த கோபுரத்தில் உள்ள மூலஸ்தானத்தில் உள்ள தெய்வத்தை நாம் பிரதானமாக வழிபாடு செஞ்சு அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு முறையாக நெய்வேதம் செய்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேரு கிட்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் கிட்டும். அப்போ பொதுவாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஒரு 7 சனிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு போய் முறையாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து அங்கே பெருமாளுடைய துளசி தீர்த்தத்தை நாம் அருந்தி வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்கள் 9 மாதம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 2வது சனிக்கிழமை நாளில் நீங்கள் சென்று அங்கு முறையாக தெய்வத்தை வணங்கி அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு தேவையான நெய்வேதம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடக்கும். இந்த 9 மாதத்திற்குள்ளாகவே நீங்கள் நினைத்த மாதிரியான வரன் அமையும். இது எந்த விதமான மாற்றம் இல்லை. மிக அற்புதமான இந்த ஸ்தலம் தர்மபுரியிலிருந்து அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய சென்றாய பெருமாள் கோவில். இந்த கோவிலில் நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சீங்களன்னா எண்ணற்ற வகையில் கர்ம வினைகள் நீங்கி நீங்கள் நினைத்தது நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.